மது என்ற வகையில் அது இணையாது. கல் உணவின் ஒரு பகுதி என்பதை இந்த மாநாட்டில் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக எழுதியும் பேசியும் வாதிட்டும் வருகிறார். பல இடங்களில் கள் மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி பணம் பரிசாக தருகிறேன் என்று கூட முன்வைத்து வாதிட்டார்கள். இங்கே அறிவார்ந்த பெருமக்கள், எனது அன்பு சொந்தங்கள் இடத்திலே இது ஒரு கட்சி, இது ஒரு அமைப்பு, இதில் ஒரு மாநாடு என்று இல்லாது நீண்ட காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமை, அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த இடத்திலே நிற்கிறோம். தொடக்கத்திலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபாட்டோடு நாங்கள் கலந்து கொண்டு பங்கேற்கிறதுக்கு காரணம், தாய்ப்பாலோடு பனம்பாலையும் உண்டு வளர்ந்தவர்கள் என்கிற பாசத்தால் தொடர்ந்து இந்த களத்திலே நிற்கும். கல் உணவின் ஒரு பகுதி என்று உறுதியாக வாதிட காரணம், இந்த மானுட சமூகம் எந்த ஒன்றையும் போதும் என்று சொல்லாது, உணவை தவிர. ஆனால் கல், இப்போ சீமச்சாராயம், இப்போ டாஸ்மார்க் கடையில் விற்கிற சரக்கை அல்லது பீரையோ பிராண்டியோ விஸ்கியோ ரம்மையோ ஜின்னையோ ஒயினையோ எதை குடித்தாலும் அது போதும் என்று சொல்ல மாட்டான். மயங்கி தன்னிலை மறந்து கீழே விழுகிற வரை குடிப்பான். ஆனால் எவ்வளவு பெரிய குடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் 2 லிட்டர் அல்லது 2 செம்பு 3 செம்புக்கு மேலே கல்லை அருந்த முடியாது. அதற்கு மேலே போதும் என்று சொல்லுவானேயானால், உணவை தவிர எது ஒன்றையும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான், கல்லை போதும் என்று சொல்வான். சங்க இலக்கியங்களில் இருந்தே கல் இருக்கிறது. கல்லுண்ணாமையை நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் மறைமொழியில் பாடியிருந்தாலும், இங்கே உங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை பாடிவிட்டாரே வள்ளுவன். கொல்லான் புலான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும், அதான் அவன் பாடியதுதான். கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர், அதுவும் அவன் பாடியதுதான். உயிர்களை கொல்லாதே என்று பாடிய அவன் கொலையில் கொடியோரை வேந்தெடுத்தல், துரோகியை போட்டு தள்ளுதலும் அது களை எடுத்தலுக்கு சமம்டாங்கிறான், அதுவும் அவன் தான் பாடியிருக்கான். ஆனால் இன்றைக்கு எங்கள் மூதாதை இருந்தால் கல் உண்ணாமையை பாட மாட்டான், கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசைபாடி இருப்பான். சங்க இலக்கியங்களிலிருந்து அவையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. சங்க இலக்கியங்களிலிருந்தே. என்னால் கல் மது அல்ல. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அவன் முந்திரி பருப்பில் செய்கிறான், சிலர் கோதுமையில் செய்யலாம், சிலர் அரிசியில் செய்கிறான். ஷாம்பைன் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஒயின் இருக்குது, திராட்சையில் காய்ச்சறான், அப்படி. ஆனால் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது, அது இந்த கல். அது தமிழரின் தேசிய பானம்.